கொஞ்சம் ஒயிட் விஸ்வீஜி அப்படியே கேமரா பார்த்துருங்க அந்த கேமரா பார்த்துருங்க கேமரா நிற்கு நிரந்தரம் 2023 டாப் மூவி வந்து ஜெயிலரா இருக்கு. அந்த கலெக்ஷனை பிரேக் பண்றதுக்கு எந்த படம் பைக்க வெளிய எடுப்பா ஜெயிலர் 2 தான் இருக்கும். ஒரு ஜெயிலருக்கு இத்தனை பேர் வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு 4 நிமிஷத்துக்காக வரோம்னா அது தலைவருக்காக மட்டும். ஒரே கூட்டத்தில் வர முடியல உள்ள பயங்கரமா இருக்கு சார். இதுவே பயங்கரமே. எல்லா வீட்டுல இருந்து பொங்கல் கிளம்பி வந்திருக்கோம். அதுக்காக தலைவர் மட்டும்தான். நான் இங்க இதே மாதிரி எட்டி பார்த்து எத்தனையோ சீனி கன்ஃபர்ம் போட்டிருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டாரோட பொங்கல் போராடி எப்படி ஒரே சூரியன் ஒரே எல்லா வீட்டுல இருந்து பொங்கல் கிளம்பி வந்திருக்கோம். அதுக்காக தலைவர் மட்டும்தான். இதே மாதிரி எட்டி பார்த்து எத்தனையோ சீனி கன்ஃபர்ம் போட்டிருக்கேன். நம்ம சூப்பர் ஸ்டாரோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்ஸ் மோர் போராடி எப்படி ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே தலைவர். விஸ்வீஜி அப்படியே கேமரா பார்த்துருங்க அந்த கேமரா பார்த்துருங்க கேமரா நிற்கு
கை சார் கை. ஓகே. தலைவர் நிரந்தரம். 2023 டாப் மூவி வந்து ஜெயிலரா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணா, சூப்பர்ண்ணா. அதாவது தலைவர் பட்டையை கிளப்பிட்டாரு. தலைவர் நிரந்தரம், அலப்பறம் தலைவர் நிரந்தரம். சொல்ல வார்த்தையெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நெல்சன் அண்ணா சம்பவம் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஜெயிலர் 2 வந்து 1000 crores கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வரும். எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் அந்த வீடியோ சொல்லுது, நாங்கள் மற்றவங்க சொல்கிறோம் இல்லை, வீடியோ சொல்லுது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு இருக்கும். ஜெயிலர் ஒன்று 1000 எடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அந்த அளவுக்கு சம்பவம் இருந்திருக்குது, இதுலையும் இருக்குது. கண்டிப்பாக எப்பவும் தலைவர் ஃபேன் பாயா நெல்சன் அண்ணா ஃப்ரேம்லாம் செதுக்கியிருக்காரு சீரியஸா. ஏன்னா தலைவர் வச்சு யாருமா பணம் பண்ணலாம். அவருக்கு இன்னைக்கு கண்டிப்பாக 200 ஃபிலிம்ஸ் தாண்டி இருக்கலாம். கதை கேட்டு பக்கமாக சூஸ் பண்ணி நடிக்கிறார் தலைவர். அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ஃபேன் பாய் டீசர் சொல்லும் எப்பேற்பட்ட தலைவரோட நெல்சன் அண்ணா சம்பவம் கண்டிப்பாக சொல்லும். கண்டிப்பாக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் பார்க்கறதுக்கு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எந்திரன்ல பார்த்தேன். எந்திரன் வந்து தலைவர் முன்னாடி பேசுவார். அதுக்கப்புறம் எந்திரனோட ட்ரைலர் போட்டாங்க, அதை பார்த்தேன். ஆனால் எந்திரன் அவ்வளோ உழைப்பு எந்திரன் தலைவர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா கண்டிப்பாக மெனக்கட்ட உழைக்கிறாரு. இப்பவும் சரி 60 வரை எப்பவுமே தலைவர் ஃபேன் தான். நான் வந்து இப்பவும் சொல்றேன், இதோட நான் பெருமையா சொல்ற ஒரு விஷயம்னா, நான் 5வது ஜெனரேஷன் தலைவரோட ஃபேன், 5வது தலைமுறை தலைவரோட ஃபேன். எங்க தாத்தா அப்பா வழியிலிருந்து எல்லாமே தலைவர் ஃபேன் இருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி பொங்கல் டு ஆல் தலைவர் ஃபேன்ஸ். தேங்க்யூ. இன்னும் அந்த வைப்பு மட்டும் வெளியே வரவே இல்லைங்க. ஒன்ஸ் மோர் கேட்டுட்டே இருக்காங்க. 1 டைம் தான் 2 டைம் போட்டாங்க. இன்னொரு ஷோ போட்டால் கூட இருந்தால் நாங்கள் வெயிட் பண்ண பார்க்க தயாராக இருக்கோம். மூவி எப்போ வருதோ தெரியலை. ஆனால் இன்னைக்கு வந்தாலும் நாங்கள் வெயிட்டிங். இதே கமலா சினிமாஸில் ஃபர்ஸ்ட் ஷோ இந்த மாதிரி ஃபேன்ஸு நல்லா ஒரு க்ரௌடோட நாங்கள் வந்து இருந்து வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். அவர் மறுபடியும் ஒவ்வொரு படத்துலையும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. இதனால அவரை பார்க்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ், அப்படியே ஒரு உடம்புலாம் புல் இருக்குது எனக்கு. ஸ்டைல யாராச்சும் ஒருத்தர் ஃபாலோ பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு ஈவன் சின்ன விஷயம் தலைவர் இருக்கு. அவரை கலாய்க்கிறது அது நெகட்டிவிட்டி வரும் தான். தளபதி சொல்ற மாதிரி இன்னும் நெகட்டிவிட்டி தான். மற்றபடி வந்து சூப்பரா. ஆனா தலைவர் என்னைக்குமே தலைவர் தான். சூப்பரா இருந்துச்சு. தலைவர் தான் சூப்பர் ஸ்டார். நான் தலை ஃபேன் தான். ஆனா தலைவர் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஐயோ அவர் அதான் ப்ரோ ஸ்டைலு. அவர் கண்ணாடி இப்படி எடுத்து இப்படி பண்றாரு, அதுவே போதும். எல்லா கிளாப்ஸ் சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. செம்ம. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்துட்டு ஆக்சுவலி நான் தலைக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். விஸ்வாசத்துக்குலாம் அந்த மாதிரி டீச்சர் வந்தா வரணும்னு கிடைக்கல. காலைல திடீர்னு டிக்கெட் கிடைச்சது, உள்ள வந்துட்டேன். செம்மையா இருந்துச்சு, சூப்பரா என்ஜாய் பண்ணேன். வேற லெவலுங்க. 1000 கோடியில தட்டி தூக்கிட்டு போயிடும். யோசிக்க வேணாம். நான் ஜெயிலர் 42 டைம் தேட்டர்லயே பார்த்தேன். ஈரோட்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன் இந்த டீசரை பாக்குறதுக்கு. ஈரோட்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன். ஜெயிலர் அடுத்து கண்டிப்பா 1000 கோடியில சல்ட் அடிச்சிடும். அடுத்து லோகேஷ் சம்பவம் இருக்கு. அவன் இப்படி பண்ண போறான், பயங்கரமா பண்ணிடுவாரு. அடுத்து தட்டி கிழிக்க போறாரு. இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதோட பயங்கரங்க. தலைவர் என்ட்ரியில சம்பவமா இருந்துச்சு. 5 பாஷாக்கு சம்பவங்க. ஜெயிலர் 2 அடி பட்டையை கிளப்பி விட்டான். நெல்சன்ல பயங்கரம். ஜெயிலர் 2க்கு மரண வெயிட்டிங். இப்ப பயங்கரமா இருக்கு. தலைவர் ஜெயிலர் 2 பயங்கரமா படம். பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா படம். ஜெயிலர் 2 பயங்கர அமேசிங்க. அவ்வளோ த்ரில்லிங். அக்னி பழம்பு மாதிரி இருக்கு. யங்ஸ்டருக்குலாம் 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்காங்க. அவர் அடிச்சிக்கவே முடியாது. ஒரே தலைவர், ஒரே சூப்பர் ஸ்டார். அகில இருந்தா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் தான். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா போகும். அமேசிங்கா இருக்கு ஜெயிலர் 2. ஆமா, சீக்கிரம் வரும்னு வெயிட் பண்றோம். சீக்கிரம் வந்தா ரொம்ப நல்லது. சிஸ்டர் கொஞ்சம் உங்க ட்ரெய்லர் பார்த்து எப்படி இருந்துச்சு? சூப்பரா எப்படி நம்ம ட்ரெய்லர் வெயிட் ப்ரோ. வெயிட் பண்ணுறீங்களா படத்துக்கு? கண்டிப்பா. தலை ஜெயிலர் 2 எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. 2 எப்படி தலைவா இருந்துச்சு? தலை ஜெயிலர் 2 ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ட்ரெய்லர்
நம்ம ட்ரெய்லர் எப்படி சூப்பரா இருக்குண்ணா சூப்பரா இருக்கு ட்ரெய்லர் ஆனா நல்லா இருக்கு மாசா இருக்கு சார். தரம் தாறுமாறு யாரா மாதிரி தலைவர் தான். தரோம் 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 நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது, மாசா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் எப்படி நல்லா இருந்துச்சு? ப்ரோ இது நியூ மேரிட்க்கு வந்து தலை பொங்கல்லாம் இல்ல, இது தலைவர் பொங்கல் தான். பயங்கரமா இருக்கு, படம் மாதிரியே இருக்கு. டோன்ட் மிஸ் இட்.